தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் விஜயநாதன் குமரன். இன்றைக்கு ஒரு திடுக்கிடும் தகவலோடு இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சேரப்போகிறது. அதாவது அண்மை காலங்களாக எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் இந்த தொலைபேசி பாவனையில் அதிகமாக நாட்டம் செலுத்துவதன் காரணமாக நீரிழிவு நோய்க்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அண்மை காலங்களாக என்ற ஒரு ஆய்வு அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு பதிவையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சம்பந்தமாக அதிகமாக இந்த கடந்த மாதங்களாக அதிக விமர்சன பதிவுகள் இந்த சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு ஆராய்வையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக தரப்போகிறேன். அதற்கு முன்னதாக தீராவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் தொடர்ச்சியாக நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோ பார்க்கின்ற அன்பான உறவுகள் தீராவினுடைய யூடியூப் பக்கத்துக்கு சென்று முழுமையான வீடியோவையும் பார்க்கலாம் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றேன். அண்மை காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இளைய சமுதாயமாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக எல்லோருமே இந்த தொலைபேசி பாவனைக்குள் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அது காலத்தினுடைய போக்கு அவ்வாறு தற்பொழுது அமைய பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு ஆராய்வை மதுரை அரச மருத்துவமனை நிபுணர்கள் ஆராய்ந்த பொழுது திடுக்கிடும் தகவலாக அவர்களுக்கு இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான தகவல்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. அதாவது அண்மை காலங்களாக இந்த இளைய சமுதாயத்தினர், குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் இந்த தொலைபேசி பாவனையில் அதிகமாக நாட்டம் செலுத்துகிறார்கள். அதாவது அதனூடாக இந்த இளைய சமுதாயத்தினருக்கு இந்த நீரிழிவு நோய் அதிகமாக தற்பொழுது தாக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த வாலிப பருவத்திலேயே அவர்கள் நிறைய நோய் தாக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலும் அதன் அடிப்படையில் இந்த கொரோனா கால பகுதிக்கு பின்னதாக கடந்த 10 வருடத்திற்கு முன்பு இருந்த இந்த நீரிழிவு நோய் தாக்கத்தை விட இன்றைய காலத்தில் அதிகமாக இந்த நீரிழிவு நோய் தாக்கம் அதிகரித்திருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இதற்கான பிரதானமான காரணங்கள் போதிய அளவு உடற்பயிற்சி இன்மை, நடைப்பயிற்சி இன்மை போன்ற பிரதானமான காரணங்களே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறது என்று சொல்லி வைத்தியர்கள் அதற்கான விளக்கங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அண்மை காலங்களாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அதிகமாக இந்த சமூக ஊடகங்களில் நாளுக்கு நாள் பரப்பப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தற்பொழுது பாராளுமன்றம் வரை இந்த செய்தியை எழுதி சென்றிருக்கிறார். உண்மையிலும் நீங்கள் இந்த சமூக ஊடகங்களில் என்னுடைய நற்பெயரை நீங்கள் களங்கப்படுத்துவதற்கு பதிலாக ஆதாரத்துடன் நீங்கள் நிரூபியுங்கள். அதனை எந்த இடத்திற்கும் சென்று நான் முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இல்லாத ஒரு விடயத்தை நீங்கள் என்னுடைய நற்பெயரையும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையையும் தொடர்ச்சியாக நீங்கள் களங்கப்படுத்தி வருகிறீர்கள். உங்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும். நீங்கள் உண்மையிலும் ஆதாரபூர்வமான தகவல்களோடு நீங்கள் இருக்கிறீர்களாக இருந்தால், நீங்கள் ஆதாரம் உங்கள் கைகளில் இருந்தால் நிச்சயமாக அதை வெளிக்கொண்டு வாருங்கள். நான் அத்தனைக்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் தீர்க்கமாகவும் திடமாகவும் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை தொடர்ச்சியாக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் இந்த சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதனை இதனூடாக அறிய தருகின்றேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.